ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இன்றைக்கி த்ரெட் பாக்ஸ் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது என்னோடய பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த மாதிரி ரேக்கான பாக்ஸ் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது நூல் வந்து சிக்காக விழுந்து ரொம்ப கசகசன்னு இருக்குது. இதை எப்படி வந்து நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஓகேங்க, பாருங்கள் எல்லா த்ரெட்டையும் நான் வந்து எடுத்து கீழே கொட்டிட்டு இந்த ரேக்கில் வந்து இந்த பாக்ஸ் வந்து நான் 116 வாங்கினேன். ஆனால் ரொம்ப நீட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதை வந்து நான் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு த்ரெட்டையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முறுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நூல் வந்து வேஸ்ட் ஆகாது, பார்க்கறக்கும் நீட்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி விரல் வச்சு சுற்றிக்கோங்க. சுற்றி அதுக்கப்புறம் இப்படி முறுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரெட்டு வந்து வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டும் ஆகாது, பாக்ஸும் பார்க்கறக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு த்ரெட்டு போயிட்டே இருந்தால் கடைசியில் ஒரு தையல் போடுறதுக்கு நமக்கு த்ரெட் இல்லைன்னா கூட நம்ம அதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், பாக்ஸை வந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அது வந்து நம்ம சுத்தமாக நீட்டாக வச்சுக்கணும். அதுக்காக தான். பாருங்கள், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து நான் ரேக்காக வச்சுருக்கிற பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ இப்போ எப்படி இருக்குது, முதல்ல எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவில் வந்து நிறைய டெய்லரிங் டிப்ஸு அண்ட் டிசைன்ஸு எல்லாமே வந்துட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைன்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது அடுத்தது வந்து இந்த ரேக்காக இருக்கிற பாக்ஸில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதே வந்து ஸ்கொயராக இருக்கிற பாக்ஸில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்க பாக்ஸில் இந்த ஸ்க்ராட்ச் ப்ரைட் இருக்குங்களா, அதை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து ஒவ்வொன்றா வச்சாலும் ஓகே தான், 2 வச்சாலும் ஓகே தான். நான் வந்து 2 வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அந்த பாக்ஸில் வச்சு அடுக்கிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த டூத் பிக் இருக்கு இல்லையா, டூத் பிக்கை வந்து இந்த மாதிரி குத்தி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டூத் பிக்கையும் இந்த மாதிரி பக்கமாக நான் குத்தி வச்சுக்கிட்டு அதில் வந்து ஒவ்வொரு த்ரெட்டாக நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. மாட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கசகசன்னு இருக்காது, பார்க்கறக்கும் நீட்டாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்கொயராக இருக்கிற பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து த்ரெட்டு வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது, கசகசன்னு இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்கும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.